ஃப்ரெண்ட்ஸ் ராயல்ஸ் திருவண்ணாமலை வர்சஸ் 777 திருப்பத்தூர். ஃப்ரெண்ட்ஸ் ராயல்ஸ் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட், 777 திருப்பத்தூர். ஃப்ரெண்ட்ஸ் ராயல்ஸ் டாஸ் வின் பண்ணி பவுலிங் எடுத்துருக்காங்க. ஸோ இந்த மேட்ச்சுக்கும் 6 ஓவர் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 2 ஓவர் மட்டும் காமன் பவர் பிளே, 5 பவுலர் யூஸ் பண்ணணும். ஒரு பவுலர் மட்டும் 2 ஓவர் போடலாம். 777க்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கர் சந்தோஷ், ஆன் ஸ்ட்ரைக்கில் நவீன், ரைட் லெஃப்ட் காம்பினேஷன் வந்திருக்காங்க. பவுலிங் எல்லாம் ஃபர்ஸ்ட் பவர் பிளே வரப்போ கார்த்தி வந்திருக்காரு. இந்த மேட்சோட ஃபர்ஸ்ட் பால் நேர்த்தியாக வீசப்பட்ட பந்து அப்பல்ல தள்ளி விட்டு போயிருக்கு. புஷ் பண்ணி நினைக்கிறேன், சின்ன தட மாட்டான், பேசிட்டு நல்லா ரெடி. செகண்ட் ஒன் அதே டைரக்ஷனில் போயிருக்கு. இந்த ஃபீல்டரே இல்லைங்க. ஸோ 1 பவுண்டரி. ஸோ இந்த மேட்சோட ஃபர்ஸ்ட் பவுண்டரி சந்தோஷம் பேட்டில் வந்திருக்கு. தேர்ட் ஒன் ஷாப்படி வந்திருக்காரு, வாட்ச் பண்ணி தெளிவாக போட்டிருக்காரு. கவர் ரைடில் ஒரு சிங்கிள் ஃபர்ஸ்ட் பால் போஸ்ட் போய் திரும்பி அகிலா போட்டு போயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் குயிக் சிங்கிள் லாஸ்ட் இந்த வரலாம் ஃபுல் டாஸ் நேர்த்தியாக வீசப்பட்ட பந்து லாங்கா போயிருக்கு. ஸ்கொயர் லெக்ல கிளியர் ஆயிருக்கு. ஸோ இந்த மேட்சோட ஃபர்ஸ்ட் 6 சந்தோஷம் பேட்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஓவர் லாஸ்ட் ஒன் நல்லா யாக்காருங்க. நேர்த்தியாக எக்ஸலண்ட் யாக்கார், நல்லா கம் பேக். 6க்கு அப்புறம் ஒரு சிங்கிள் மட்டும். ஃபர்ஸ்ட் பவர் பிளேல ஸ்கோர் 15 வந்திருக்கு. லாஸ்ட் நல்ல ஸ்டார்ட் 777 இருந்து செகண்ட் பவர் பிளே வர கூட பாஞ்சிருக்காரு. மார்க்ஸ்ல போட்டுக்காரு. டாட் பால் செகண்ட் ஒன் ஷாவலி வந்திருக்காரு. ஃபுல் டாஸ் சரியா பண்ணல பேட்ல லெக் திசையில் தட்டி ஆடப்பட்டு சிங்கிள் ஃபுல் டாஸ் கேப்ல போயிருங்க. அன்ஸ்டாப்பபிள் பவுண்டரி. நபியோட பேட் ஃபர்ஸ்ட் பவுண்டரி. நேர்த்தியாக வீசப்பட்ட பந்து நல்ல ஸ்டாப்ங்க, சிறப்பான ஃபீல்டிங். சிங்கிள் வீசப்பட்ட பந்து வளர்ச்சி படுத்து அடிக்க லாஸ்ட் ஒன் ஃபுல் டாஸா திரும்பி தூக்கி விட்டுருக்காரு. ஸோ பவர் பிளே யூஸ் பண்ணி பவுண்டரி வந்திருக்காரு. இந்த ஓவரில் 2 பவுண்டரி நபியோட பேட்லேருந்து. சரி பார்க்குறேன். நேர்த்தியாக வீசப்பட்ட பந்து லெக் திசையில் தூக்கி அடித்தார். 6 ஓட்டங்கள். பவுலிங் நியூ பாலர் ஆதம் ஃபர்ஸ்ட் பால் 6 போயிருந்தது. அகைன் மீண்டும் லெக் திசையில் தூக்கி அடித்தார். மீண்டும் பேக் டு பேக் 6 சந்தோஷோட பேட்ல இருந்து ஃபர்ஸ்ட் 2 பால் 6 சான்ஸ் ஹேண்ட் 6 ஃபுல் டாஸ் வீசப்பட்ட பந்து மீண்டும் லெக் திசையில் மடக்கி பிடிச்சு அடிச்சாருப்பா. சிங்கிள் ஃபோர்த் ஒன் ஏவருமே திரும்பி ஷாட் பால கரெக்டா பண்ணிருக்காருங்க. 6 ஓட்டங்கள். ஃபர்ஸ்ட் 6 நபியோட பேட்ல இருந்து ஃபர்ஸ்ட் 6 நல்லா ஷாட். சோ இந்த ஓவர்ல 3 6 வந்திருக்கு. எக்ஸ்பென்சிவா மாத்திட்டு இருக்காங்க. இந்த தடவை திரும்பி இருக்காங்க. ஃபுல் டாஸ்க் பேட்ல கரண்ட் இல்ல, லெக் பேட்ஸ் தடவை திரும்பி இருக்காரு. சோ ஃபீல்ட் ரே இல்லங்க அங்க நடுவர். சோ அகைன் கிளியர் ஆயிருக்குங்க. சோ இந்த ஓவர்ல 4 6 2 6 சந்தோஷோட பேட்ல இருந்து 2 6 நபியோட பேட்ல இருந்து நபி ஓவர். மூணாவது ஸ்கோர் 51 வந்திருக்கு. ஸோ 50 பார்ட்னர்ஷிப்பை கடந்துருக்காங்க நபி சந்தோஷ். பவுலிங் நியூ பாலர் பாலா இந்த ஓவரை பிடிச்சி போனோம். ஃபர்ஸ்ட் பால் வைடா போட்டிருந்தாரு. நேர்த்தியாக வீசப்பட்ட பந்து ஐயா போயிருக்கு தூக்கி அடித்தார். டீப்ல கேட்ச் வந்தாருங்க. சிங்கிள் கேட்ச் எடுத்திருக்காரு கீப்பர் அம்பேடிஷன் நாட் அவுட். ஸ்டாப் பண்ணலாங்க. டீப்ல ஃபீல்டரும் இல்ல, கடந்தது பவுண்டரி. இந்த ஓவர் ஃபர்ஸ்ட் பவுண்டரி. நேர்த்தியாக வீசப்பட்ட பந்து சந்தோஷோட பேட்ல 5 6 வந்திருக்கு. இப்போ வரைக்கும் பிரசிவான பேட்டிங், நிறைய பேர் ஷாட். ஆனா பேட்ல சரியா பண்ணல. நேர்த்தியாக வீசப்பட்ட பந்து பால் பம்ப் போயிடுச்சு. கல்லோட இடட்டா இருக்கு. லக்கி பவுண்டரி. 4 ஓவருக்கு ஸ்கோர் 66 வந்திருக்கு. ஸோ இப்போ வரைக்கும் லூஸ் பண்ணல. நல்ல பார்ட்னர்ஷிப் சந்தோஷ் நம்பிட்டு இருந்து ஓடிக்கிறேன். நீ கூட ஃபர்ஸ்ட் பால் பவுண்டரி போயிட்டு செகண்ட் பால் சரியா பண்ணல. நிறைய வெட்டி போயிருக்கு. சிங்கிள் நேர்த்தியாக வீசப்பட்ட பந்து ஆஃப் திசையில் ஸ்ட்ரைக்கர் சேஞ்ச் பண்ணி கொடுக்குறாரு நபி. ஒரு ஓட். நேர்த்தியாக வீசப்பட்ட சரியா பண்ணலங்க.
மாட்டையில் பட்டு 1 2 3 ஒரு சிங்கிள். ஃபுல் டாஸ். தேர்ட் மேல தள்ளி விட்டுருக்காரு. நல்லா கட் ஷாட். ஓடி வந்திருக்கு நம்மளோட பேட். போய் விட்டுருக்காருங்க. இருந்தாலும் அன்ஸ்டாப்பபிள் பவுண்டரி. ஸோ இந்த ஓவரில் 3 பவுண்டரி வந்திருக்கு. 5 ஓவருக்கு ஸ்கோர் 81 வந்திருக்கு. கோரி மேக்கே யூஸ் பண்ணாங்க. நல்ல பார்ட்னர்ஷிப். பவுலிங்கில் பாத்திமான் கடைசி ஓவர். நேர்த்தியாக வீசப்பட்ட பந்து லெக் திசையில் தூக்கி அடித்தார். 4 கடக்குமா. நல்ல எஃபர்ட் டீப்ல. லைன் அம்பையர் கோபி எங்களின் மேனேஜர் என்னப்பா. ஸ்டாப் பண்ணிங்க. நேர்த்தியாக வீசப்பட்ட பந்து திரும்பி தூக்கி விட்டுருக்காரு. ஸோ கிளியரே ஆயிருக்கு. ஆபியோட பேட் வந்து 3 6 நினைக்கிறேன். ஸோ இந்த ஓவரில் ஒரு பவுண்டரி சரி. என்ன தடவை திரும்பி இருக்காரு. டீப்ல ஃபீல்டா இருக்கா சான்ஸ் வார். நல்ல எஃபர்ட் இருந்தாலே பவுண்டரி போயிருக்கு. ஸோ 6க்கு அப்புறம் பவுண்டரி வந்திருக்கு நம்பியோட பேட் இருந்து. கடைசி 2 பாலா 10 ரன் வந்திருக்கு. குயிக்கா கம்பேக் சான்ஸ் வார். நம்பியோட இண்டிவிஜுவல் 46, 2 பேரோட இண்டிவிஜுவல் 46 வந்திருக்கு. ஆளுக்குள்ள வந்திருக்குங்க. டாட் பால் பேக் டு டாட் பால். நல்ல கம்பேக். ஸோ 50 4 ரன் தான் இருக்கு. கடைசி பால் ஃபுல் ஃபேஸ்ல யாக்கா இம்ப்ரெசிவான பவுலிங். பவுண்டரி 6 கூட பிடிச்சி போட்டுருக்காரு. 2 பேர் 46 கூட கம்ப்ளீட் பண்றாங்க. 7 உள்ள வந்துட்டாங்க. 93 ரன் ஆயிருக்காங்க. இப்போ டோர்னமெண்ட் ஹையஸ்ட் ஸ்கோர் இப்போ வரைக்கும். ஃப்ரெண்ட்ஸ் ராயல்ஸ் 94 ரன்னும் பெரிய டார்கெட் செஸ் பண்ணுவாங்கன்னு பார்ப்போம். ஓப்பனிங் பேட்ஸ்மேனா ஸ்ட்ரைக்கில் பாத்திமான், ஸ்ட்ரைக்கில் விஜய். பவுலிங்கில் ஃபர்ஸ்ட் பவர் பிளே போட அஜய் வந்திருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் பாத்திமான். ஷாட்டுங்க ஃபாஸ்ட் பாலே பனிஷ் பண்ணியிருக்காரு. 1 பவுன்ஸ்ல காம்படிஷன் பவுண்டரிங்க. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ் ஃபர்ஸ்ட் பால் பவுண்டரி வந்திருக்கு. பாத்திமான் பேட் நல்லா ஸ்டார்ட். நல்லா கம்பேக். ஸ்ட்ரைக்ல விஜய் ஃபேஸ் பண்ண ஃபர்ஸ்ட் பால் ஃபாஸ்ட் பால் திரும்பி இருக்காரு. ஆக்சுவலி தெளிவா போட்டுருக்காரு. டாட் பால் கரெக்டா பிக் பண்ணாரு. கேப்ல இருக்கு. ஆனால் ஒரு ஃபீல்ட் பால் 2 ரன்ஸ். நேர்த்தியாக வீசப்பட்ட பந்து டாட் பால். ஃபர்ஸ்ட் பால் பவுண்டரி. அப்புறம் பால் பிடிச்சு போட்டுறாரு. நல்ல கம்பேக். விக்கெட்ல பென்றி ஃப்ரெண்ட்ஸ் ராயல் அணியின் எண்ணிக்கை 7. ஃபர்ஸ்ட் பவர் பிளேல ஸ்கோர் 7 ரன் வந்திருக்கு. ஸ்டார்ட்களை சந்தித்து 7 ஓட்டங்களை. செகண்ட் பவர் பிளே வர படம் 3 ரன் வந்தாரு. கேப்ல போயிருங்க. ஸ்டாப் பண்ணல. ஃபர்ஸ்ட் பால் பவுண்டரி. பாத்திமான் பேட்ல இருந்து ரெண்டாவது பவுண்டரி. ஃபீல்டர் கைக்கு போயிருக்கு. ரன்னுக்கான ஷாட் ஆடணும். ஃபோர்த் பால். நல்லா ஸ்டாப் பண்ண ஸ்டாப் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் 2 ஸ்லாட் வீசப்பட்ட பந்து லெக் திசையில் தூக்கி கடக்குமா. அங்க என்ன நடுவரின் கவனத்திற்கு தரலங்க. இந்தியாவில் எல்லாருமே மேட்ச் கொஞ்சம் சேஃபாக ப்ளே பண்ணுங்க. ஷாட் என்ன தடவை அகைன் அதே டைரக்ஷன்ல போயிரு. ஸ்டாப் பண்ணிட்டீங்க. எங்க 2 ரன்ஸ் சாரி ஒரு சிங்கிள் மட்டும். ஃபர்ஸ்ட் 2 பவர் பிளேவில் 14 ரன் வந்திருக்கு. வரைக்கும் விக்கெட் லூஸ் பண்ணல. பவுலிங்கில் நியூ பாலர் முத்து. இந்த ஓவரில் என்ன சர்க்கிள் 4 பேர் இருக்கணும். இன்னும் பார்த்தீங்கன்னா 80 ஓவர் 80 ரன் ஆகும். வீசப்பட்ட பந்து லெக் திசையில் தூக்கி அடித்தார். 4. செகண்ட் ஒன் 3 பால் போலங்களை வைடா போட்டிருந்தாரு. நல்ல சரியா பண்ணல. சிங்கிள். 4 பால் இருக்கு இந்த ஓவரில். பெரிய ஷாட் ஆடணும். வீசப்பட்ட பந்து ஒரு ஓட்டங்கள். நேர்த்தியாக வீசப்பட்ட பந்து லெக் திசையில் போயிருக்கார். கேட்சாக மாறல. இல்லை பாலுக்கு வந்தறன கேட்ச் எடுக்கல. ஃபீல்டரால் கேட்ச் மிஸ் செய்யப்பட்டு 2 ஓட்டங்கள். ஷாட்
ஷாட்டுங்க சரியாக வீசப்பட்ட பந்து லெக் மிடில் ஆஃப் த பேட்ல போட்டுருக்கு ரொம்ப லாங்கா போய் ஸ்கொயர் லெக்ல அடிச்சா லாஸ்ட் செக்ஷன் தெரியல முதல் 6 பார்த்திபன் ஓட்டங்களை பதிவு ஃபர்ஸ்ட் செய்துள்ளார் 6 பார்த்திபன். இன்னுமே நிறைய பேர் சேர்த்தாங்க ஸ்லோயர் வான் இந்த பாலையும் பந்து தூக்கி மீண்டும் விட்டுருக்காருங்க லெக் தூக்கடித்தார். ஸோ கடைசி 2 பால் 2 6 இந்த ஓவரில் 2 6 ஒரு பவுண்டரி வந்திருக்கு தேவையான சிக்ஸஸ் சொல்லலாம் 3 ஓவருக்கு ஸ்கோர் 35 அடுத்த 3 ஓவருக்கு 59 ஆடணும் ஸோ நிறைய பேர் ஷெட் தேவை நியூ பாலர் நவி வந்திருக்காரு சிறப்பாக வீசப்பட்ட ராஜேஷ் நல்ல ஸ்டாப் கீப்பர் ரன் எடுக்க வாய்ப்பில்லை சார். சிறப்பாக ஸ்ட்ரெயிட் திசையில் தட்டி ஆடப்பட்ட பந்து ஒரு சிங்கிள் மட்டும் லாங் சிறப்பாக ஸ்ட்ரெயிட் திசையில் தட்டி ஆடப்பட்ட பந்து புஷ் பண்ணிட்டாங்க சான்ஸ் ஃபார் நல்லா நீங்க 2 ரன்ஸ் 2 ஓட்டங்கள் எடுக்க வாய்ப்பு. மீண்டும் லெக் திசையில் தூக்கி அடிக்கப்பட்ட பந்து ஒரு சிங்கிள் மட்டும் சிறப்பாக தட்டி ஆடப்பட்ட பந்து வெளில ஸ்டாப் பண்ணலாம் 4 தேவையான பவுண்டரி 4 ஓவருக்கு ஸ்கோர் 44 வந்திருக்கு அடுத்த போட்டிக்கு 50 ரன் ஆடணும் பவுலிங்கில் நியூ பவுலர் நல்லா யாக்கர் பவுலிங் எல்லாம் இளங்கோ சிறப்பாக லெக் திசையில் தட்டி ஆடப்பட்ட பந்து அது ஒரு ஃபீல்டர் ஃபீல்டிங் செய்ய பேட்ல நிக்கிறது சாம் பேர் விக்கெட் கொடுத்துருக்காருங்க முக்கியமான ஃபர்ஸ்ட் விக்கெட் லூஸ் பண்றாங்க நல்லா பிரேக் த்ரூ இளங்கோ கிட்ட இருந்து செகண்ட் நியூ பேட்ஸ்மேன் விஜய் பிரேக் ஷாட் தேவை ஃபுல் ஃபேஸ்ல யாக்கர் அந்த வேகத்திலே வெளியே போறாரு நல்லா பிரேக் த்ரூ பேக் டு பேக் விக்கெட் எடுத்திருக்காரு இளங்கோ செகண்ட் நியூ பேட்ஸ்மேன் கார்த்திக் சிறப்பாக தடுத்து ஆடப்பட்ட பந்து ஒரு ஓட்டம் எடுக்க வாய்ப்பு. மீண்டும் சிறப்பாக 5 ஓவருக்கு ஸ்கோர் 45 ஸோ போன ஓவரை 2 விக்கெட் 1 ரன்ல போட்டுருக்காரு இம்ப்ரெசிவான ஓவர் போன ஓவர் மட்டும் தான் பவுண்டரிஸ் வரல இறுதி ஓவர் பவுலிங் எல்லாம் அகைன் நபி வந்திருக்காரு கடைசி ஓவர் ஸோ ஒன் சைடு வந்துட்டாங்க 49 ஆடணும் அம்பையர் விக்கெட் கொடுத்துருக்காருங்க ஸோ பேக் டு பேக் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க தேர்ட் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க ஸ்ட்ரைக் நியூ பேட்ஸ்மேன் சிறப்பாக தடுத்து ஆடப்பட்ட டிஸ்டன்ஸ் போகல பால் பம்ப் ஆயிடுச்சு ஒன் பவுன்ஸ்ல பவுண்டரி சிறப்பாக தடுத்து ஆடப்பட்ட பந்து லாஸ்ட் ஸ்ட்ரைக் பேட்ஸ்மேன் ரீச் ஆகாங்க ஸோ இந்த பால் ரன் அவுட் ஃபோர்த் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க இந்த மேட்சோட கடைசி போல் ஃபுல் டாஸ் ஒரு பாசிட்டிவான 6 நாள ஷாட்டுங்க ஸோ கடைசி பால் 6 போனாலுமே இந்த மேட்சை ட்ரிபிள் 7 திருப்பத்தூர் வின் பண்ணுறாங்க